في كل فقرة مما يأتي جملتان. اجعل فعل الأولى شرطا وفعل الأخرى جوابه مستعملا أداة الشرط المذكورة بين القوسين. அதேதான் இரண்டு ஜும்லத்தானி, இரண்டு வாக்கியங்கள் யாத்தி வருது. மிம்மா யாத்தி ஜும்லத்தானி ஃபீ குல்லி ஃபிக்ரத்தின், ஒவ்வொரு பத்தியிலும் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு. யகீபு அக்ஸர மின் உஸ்புஐனி, இது ஒரு வாக்கியம். யுஸ்ஸலு, இது ஒரு வாக்கியம். இது ஒரு ஜும்லா, இது ஒரு ஜும்லா. இஜ்அல் ஃபிஅலல் ஊலா, முதல் வாக்கியத்தை ஷர்தன், ஷர்த்தாக ஆக்கு. வஃபிஅலல் உஹ்ரா ஜவாபஹு, இரண்டாவது வாக்கியத்தை ஜவாபாக்கு. முஸ்தஅமிலன், பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி? அதாத ஷர்தி அல் மத்கூரத பைனல் கௌசைனி, பைனல் கௌசைன், அடைப்புக்குறிக்குள்ள கூறப்பட்ட அந்த அதாத்து ஷர்த், ஷர்த்துடைய அதாத், அதை பயன்படுத்தி முதல் வாக்கியத்தை ஷர்த்தாகவும் ரெண்டாவது வாக்கியத்தை ஜவாபாகவும் ஆக்குன்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறாங்க. யகீபு அக்ஸர மின் உஸ்புஐனி, அவன் 2 வாரங்களுக்கு மேலாக, அதிகமாக வராமல் இருக்கிறான். யுஃப்ஸலு, அவன் நீக்கப்படுவான். இதுக்கு முன்னாடி மன், இது ஒரு அதாத்து ஷர்த். மன் அப்படின்னா யாருன்னு அர்த்தம். ஆனால் எப்போ அது அதாத்து ஷர்த்தா யூஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணும்? அதாத்து ஷர்த் என்ன வேலை செய்யும்? ரெண்டு ஷர்த்தையும் ஜவாபையும் மஜ்ஸூமாக்கும். அப்போது மன் அதாத்து ஷர்த்தாக வர்றதுனால இப்போ மன் யகீபு அப்படின்னா அது ஒரு கேள்வியாக மாறிடுது. அது கண்டிஷனல் சென்டென்ஸாக இல்லை, நிபந்தனைக்குரிய வாக்கியமாக இல்லாது. நிபந்தனை வாக்கியம்னா என்னது? ஒன்று நடந்தால் ஒன்று நடக்கும்னு சொல்கிறது. நீ வந்தா நான் வருவேன், நீ தங்குனா நான் தங்குவேன், நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் நிபந்தனையோட உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் நம்ம வெறும் மன் யகீபு அப்படின்னு சொன்னோன்னா யார் வராமல் இருக்கிறா அப்படின்ற கேள்வி தான், அது கேள்வி வாக்கியமாக இருக்குது. இது அப்படி வரும்போது அந்த மண் அந்த முவாரியை எதுவும் பண்ணாது, மண் யகீபு தான். இதே அது அதாத்து ஷர்த்தாக வரும்போது அப்போ அதாத்து ஷர்த்துடைய வேலையை செய்யும். அப்போ மை யகிப்னு ஆயிரும். யகீபு யகிப், பாக்கு சுக்குன் வந்துச்சுன்னா யாவுக்கும் சுக்குன் இருக்கு. அப்போ யா போய் மை யகிப் அக்ஸர மின் உஸ்புஐனி யுஃப்ஸல், இந்த லாமுக்கும் சுக்குன் வந்துடும். அப்போ மை யகிப் அக்ஸர மின் உஸ்புஐனி யுஃப்ஸல், அர்த்தம் என்ன வரும்? யாரெல்லாம் 2 வாரத்துக்கு மேலே அதிகமாக வராமல் ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். தாக்குலு ஆக்குலு, மா இருக்கு. இப்போ மா தாக்குல் ஆக்குல், சிம்பிளாக இருக்குது இது. மா தாக்குல் ஆக்குல், அர்த்தம் என்ன? தாக்குலு நீ சாப்பிடுகிறாய், ஆக்குலு நான் சாப்பிடுகிறேன். இப்போ மா முன்னாடி அதாவது ஷர்த்துடைய மாவை போடும்போது மா தாக்குல் நீ எதை சாப்பிடுகிறாயோ, ஆக்குல் நான் அதை சாப்பிடுவேன். இதை இன்னொரு அர்த்தமும் இருக்குது. எதுவெல்லாம் நீ சாப்பிடுவாயோ அதை நானும் சாப்பிடுவேன், எதையெல்லாம் நீ சாப்பிடுகிறாயோ அதை நானும் சாப்பிடுவேன். மா தாக்குல் ஆக்குல். தக்கூனூன அசூருக்கும், இன்ஷால்லா இது ஸ்லாஷ் போட மறந்துட்டாங்க. தக்கூனூன நீங்கள் இருக்கிறீர்கள், அசூருக்கும் நான் உங்களை சந்திப்பேன் இன்ஷால்லா. இப்போ 2 வாக்கியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஐனமாங்கிறது எங்கெல்லாம், வேறவர். ஓ, எங்குங்கிற அர்த்தம் வருது. எங்கு நீங்கள் இருந்தாலும், தக்கூனூன எங்கு நீங்கள் இருந்தாலும், நான் அசூரு. இப்போ ஐனமா வரும்போது அதுக்கு அது என்ன செய்யுது? தக்கூனூன அந்த நூன் போய் தக்கூனு, ஐனமா தக்கூனு அசூர்க்கும், அசூருங்கிறது அசூர்க்கும் இன்ஷா அல்லாஹ். லா யர்ஹமு, அவன் இறக்கப்படவில்லை, இறக்கப்பட மாட்டிக்கிறான். லா யர்ஹமு, அவன் இறக்கப்படுவதில்லை, இரக்கம் கொள்வதில்லை, அவன் இரக்கம் கொள்வது இல்லை. லா யர்ஹமு. லா யுர்ஹமு, அவன் மீது இரக்கம் கொல்லப்படுவதில்லை. பாசிவாயிடுச்சு, செய்யப்படுபொருளாயிடுச்சு. அப்போது தான் மஜ்ஹூல் ஆயிடுச்சு. லா யர்ஹமு, அப்போ அதுக்கு முன்னாடி மண் போடுறோம். மல்லா யர்ஹமு, யார் இரக்கம் கொள்வதில்லையோ, மல்லா யர்ஹம் அப்படின்னு ஆகிடும். மல் லா யர்ஹம், லா யுர்ஹம், யார் இரக்கம் கொள்வதில்லையோ அவன் மீது இரக்கம் கொள்ளப்படுவதில்லை. மதா,
மதா எப்பொழுது, எப்பொழுதெல்லாம் அர்த்தம் வரும் மதா. இப்போ மதா தவுத், தவுது தவுத் ஆயிடும். மதா தவுத் அவுத், தவுது ஆத யவுது தவுது, மதா தவுத் அவுத். திரும்புறது, போகிற இடத்துல இருந்து திரும்புறது. நீ திரும்பினா நானும் திரும்புவேன், நீ எப்போ திரும்புறியோ அப்போ நான் திரும்புவேன். தஜ்லிசு அஜ்லிஸ், தஜ்லிசு அஜ்லிசு, நீ உட்கார்ற நான் உட்கார்றேன். நீ எங்கே உட்கார்ந்தாலும் நாங்கள் உட்காருவேன். ஐன, ஐன தஜ்லிஸ் அஜ்லிஸ். மஹ்மா, மஹ்மாவும் மாவும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். மஹ்மா மா. தக்ரஉ அக்ரஉ, மஹ்மா தக்ர அக்ர, மஹ்மா தக்ர அக்ர. ஒரு தடவை பார்த்துருவோம். மை யகிப் அக்ஸர மின் உஸ்புஐனி யுஃப்சல், மா தாக்குல் ஆக்குல், ஐனமா தக்கூனு அஸுர்கும் இன்ஷா அல்லாஹ், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், மதா தவுத் அவுத், ஐன தஜ்லிஸ் அஜ்லிஸ், மஹ்மா தக்ரா. இதை நம்ம இங்கே பார்க்கலையா. யதூபு இலல்லாஹ், அல்லாவிடம் அவன் தௌபா செய்கிறான். யதூபு இலல்லாஹ், பாவமன்னிப்பு கேட்கிறான். யதூபு அலைஹி, யதூபு அலைஹி அல்லாஹு, அல்லாஹ் அவன் தௌபாவை ஏற்றுக்கிறாங்கிற. அப்போ மன், மன் யதூப் இலல்லாஹ் யதூப் அலைஹில்லாஹு, மன் யதூப் இலல்லாஹ் யதூபில்லாஹு அலைஹி. இடத்து வார்த்தையை மாற்றி போட்டுக்கிறதும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யதூபில்லாஹு யதூப் அல்லாஹு யதூபில்லாஹு அலைஹி. இந்த இல்திகாவு சாக்கினால இந்த கஸ்ரா வந்திருக்கு. யுஷ்ரிகு பில்லாஹி, அல்லாவை கொண்டு இணை வைக்கிறான். யதுஹுலுன் நாரா, நரகத்தில் நுழைகிறான். யுஷ்ரிகு பில்லாஹி, மை யுஷ்ரிக் பில்லாஹி யதுஹுலின் நாரா, மை யுஷ்ரிக் பில்லாஹி யதுஹுலின் நாரா, எவன் அல்லாவுக்கு இணை வைப்பானோ அவன் நரகத்தில் நுழைவான். யன்ஜஹு பிதக்தீரி மும்தாசின் யஹ்சுலு அலா ஜாயிசத்தின், நஜஹா யன்ஜஹு பெற்றான், பிதக்தீரி மும்தாசின், மும்தாஸ்னா டிஸ்டிங்ஷன், எக்ஸலண்ட், ரொம்ப உயர்ந்த அப்படிங்கிற அர்த்தம். தக்தீர்னா அந்த மார்க்கு கிரேடு. பி தக்தீரி மும்தாசின், டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற அர்த்தம். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறோம்ல. என்ஜஹு பி தக்தீரி மும்தாசின், யஹ்சுலு அலா ஜாயிசத்தின், பரிசை பெற்றான் பெறுகிறான். ஜாயிசானா பரிசு. யஹ்சுலு அலா, யஹ்சுலு ஹசல யஹ்சுலுனா பெறுவது அடைவது. யஹ்சுலு அலா ஜாயிசத்தின். இப்போ மன் வந்தா மன் என்ஜஹ், மை என்ஜஹ் பி தக்தீரி மும்தாசின் யஹ்சுல் அலா ஜாயிசத்தின், மை என்ஜஹ் பி தக்தீரி மும்தாசின் யஹ்சுல் அலா ஜாயிசத்தின். யார் உயர்ந்த மதிப்பெண்களோடு வெற்றி அடைவாரோ அவர் பரிசை பெறுவார். அப்போ இந்த மண் வந்ததுனால என்ஜஹ் சொல் அப்படின்னு மாறி இருக்கு. அரஃப்து ஃபி தர்சி சாபிகி, அரஃப்த நீ அறிந்து அறிந்து கொண்டாய். தர்சி சாபிகி, சாபிக் முன்னாள், தர்சு பாடம். ஃபித் தர்சி சாபிகி முன்னால் உள்ள பாடத்தில், முந்தைய முந்தைய பாடத்தில். அன் அன்ன ஜவாப ஷர்தி, அரஃப்து அரஃப்த அரஃப்தி அரஃப்த அன், ஜவாப ஷர்தி, ஷர்த்துடைய ஜவாபை முந்தைய பாடத்தில் அறிந்து கொண்டாய். யக்தரினு பில் ஃபாஇ, ஃபாவுடன் இணைந்து வருகிற ஷர்த்துடைய ஜவாபை. ஃபி மவாதிஅ மின்ஹா, பல இடங்களில் வர்றதை நீங்கள் அறிந்து கொண்டாய். அவைகளில், மின்ஹா அவைகளில். ஐயக்கூன ஜும்லத்தன் இஸ்மியத்தன், ஜும்லா இஸ்மியா ஜவாபு ஷர்த், ஜும்லா இஸ்மியாவாக இருந்துச்சுன்னா அப்போ ஃபாவோட இணைஞ்சு வரும் அப்படிங்கிறத படிச்சிருக்கு. ஐயக்கூன ஜும்லத்தன் இஸ்மியத்தன். ஐயக்கூன ஃபிஅலன் தொலபியன், ஒரு தொலபு, தொலபான ஃபிஅல், அதாவது அம்ரா இருக்கலாம் நஹியா இருக்கலாம். வமின் அன்வா தொலபி, தொலபுடைய வகைகள் அல் அம்ரு வன் நஹ்யு வல் இஸ்திஃபாமு, கேள்வி கட்டளையாக இருக்கும் அல்லது ஏவலாக இருக்கும், விளக்கலாக இருக்கும், கேள்வியாக இருக்கும். வமின் அன்வா தொலபி அல் அம்ரு வன் நஹ்யு வல் இஸ்திஃபாமு அன் யகூன ஃபிஅலன் தொலபியன் வமின் அன்வா தொலபி அல் அம்ரு வன் நஹ்யு வல் இஸ்திஃபாம். இது நம்ம முந்தைய பாடத்தில் படிச்சிருக்கோம். ஜவாபு ஷர்த்து ஃபாவோட இணைஞ்சு எப்போ வருங்கிறது ரெண்டு கேஸ் படிச்சிருக்கோம். ஒன்றாவது ஜும்லா இஸ்மியா, ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் அப்போ ஃபாவோட சேர்ந்து வரும். ரெண்டாவது ஃபேல் தொலபியாக இருந்துச்சுன்னா ஃபாவோட சேர்ந்து வரும். இப்போ ஃபேல் தொலபியோட வகை என்ன? அம்ரு நஹி இஸ்திஃபாம். கொஸ்டினாக இருக்கும், இஸ்திஃபாம்னா கொஸ்டின் கேள்வியாக இருக்கும்
அல்லது ஏவல் கட்டளையாக இருக்கும், அல்லது நஹி விலக்கலாக இருக்கும், தடுக்கிற விஷயமா இருக்கும். செய்யாத, செய்யே செய்யாத அப்படிங்கிறத அம்ரு நஹியாக இருக்கும், அல்லது கேள்வியாக இருக்கும் தொலபுங்கிறது. இது படிச்சிருக்கோம். நத்குர் அல் ஆன பகியத்தல் மவாதி, மீதி இடங்களை இப்போ நம்ம படிக்க போகிறோம். நத்குருல் ஆன சொல்ல போகிறோம். நத்குருல் ஆன பகியத்தல் மவாதி ஐயக்கூன ஃபிஅலன் ஜாமிதன், ஃபிஅல் ஜாமிதாக வந்தாலும் ஃப சேர்ந்து வரும், ஜவாபு ஷர்த்தோட ஃப சேர்ந்து வரும். நஹ்வு மன் கஷனா ஃபலைஸ மின்னா. இப்போ லைஸங்கிறது ஒரு ஃபிஅல் ஜாமித். ஃபிஅல் ஜாமித்னா என்னது அப்படின்னா, அந்த ஃபிஅலுக்கு முதாரி இருக்காது. லைஸுக்கு முதாரி இருக்கா? கிடையாது. அப்போ ஃபிஅல் ஜாமிதாக ஜவாபு ஷர்த்து வரும்போது ஃபாவோட சேர்ந்து வரும். அதுக்கு உதாரணம் மன் கஷனா ஃபலைஸ மின்னா. நாலாவது ஐயக்தரின பி கது, கதோ கதோட சேர்ந்து கது வரும்போது ஃபா வரும். ஜவாபு ஷர்த்து, ஜவாபு ஷர்த்தில் கது இருந்துச்சுன்னா அப்போ ஃபா வரும். நஹ்வு வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. ஃபாஸுக்கு முன்னாடி கது இருக்கு, கது வந்ததுனால ஃபா இருக்கு. ஐயக்தரின பி மா அந்நாஃபியா, மறுக்கக்கூடிய மா இருக்க, அந்த மா வந்துச்சுன்னா அப்பவும் ஃபா வரும். மஹ்மா தகுனி துரூஃபு, துரூஃப்னா நிலைமைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அது எதுவாக இருந்தாலும் ஃபமா அக்திபு, ஃபமா அக்திபு. இப்போ இந்த ஃபா வந்துச்சு அப்படின்னா முதாரி மஜ்சூமாலாம் இருக்காது. அது ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குங்க. அப்போ இந்த மா அக்திபு, அக்திபுனா நான் பொய் சொல்லுகிறேன், மா அக்திபு நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த மா நாஃபியா வரும்போது அப்போ ஃபா வரும். ஐயக்தரின பி லன், லன் வந்தாலும் ஃபா வரும். நஹ்வு மன் லபிசல் ஹரீர ஃபித் துன்யா ஃபலன் யல்பஸஹு ஃபில் ஆஹிரதி, எவர் ஒரு ஆண் பட்டை அணிவாரோ உலகத்தில் அவர் மறுமையில் அதை அணிய மாட்டார். ஐயக்தரின பிஸ்ஸீனி, சீனோட சேர்ந்து வரும்போது அப்பவும் ஃபா வரும். நஹ்வு இன் துசாஃபிர் ஃபசவுசாஃபிர், சவுசாஃபிர் வந்ததுனால, சவுசாஃபிர் வந்ததுனால ஃபா வந்திருக்கு. இன் துசாஃபிர் ஃபசவுசாஃபிர். ஐயக்தரின பி சௌஃப, சௌஃப சேர்ந்து வந்தாலும் ஜவாபு ஷர்த்தோட சௌஃப சேர்ந்து வரும்போது ஃபா வரும். நஹ்வு வயின் ஹிப்தும் ஆயிலத்தன் ஃபசௌஃப யுக்னீகுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி இன்ஷா. இப்போ சௌஃப வந்ததுனால ஃபா வந்திருக்கு. ஐ யுசத்தர பி கன்னமா, கன்னமாவை கொண்டு வரும்போதும் ஃபா வரும். அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவு ஃபசாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. கஅன்னமா வந்ததுனால ஃபா. இது கஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆங்கிறது ஜவாபு ஷர்த்து. கஅன்னமாவை கொண்டு வரும்போது ஃபா வந்திருக்கு. லா யுஜ்ஸமு, ஜஸ்மாக ஆக்கப்படாது, ஜவாபு ஷர்த், ஜவாபு ஷர்த் ஜஸ்மாக்கப்படாது. இதா இக்தரான பில் ஃபாஇ, ஃபாவுடன் இணைந்து வரும் பொழுது ஜவாபு ஷர்த்து ஜஸ்மாக ஆக்கப்படாது. வயகூனுல் இஅராபு ஹீனஇதின் லில் ஜும்லதி ஃபயுகாலு இன்னஹா ஃபி மஹல்லி ஜஸ். ஆனால் நம்ம அந்த மஹல்லுடைய, அதாவது ஜஸ்முடைய மஹல்ல, ஜஸ்முடைய இடத்துல இருக்கு, நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்துக்காக இஅராப் சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. வயகூனுல் இஅராபு, அப்பொழுது இஅராப், ஹீனைதன் அப்பொழுது இஅராப் இருக்கும், லில் ஜும்லதி ஜும்லாவுக்கு, ஃபயுகாலு அது சொல்லப்படும், இன்னஹா நிச்சயமாக அது, ஃபி மஹல்லி ஜஸ்மின் ஜஸ்முடைய மஹலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். இடத்துல இருக்குது, ஜஸ்முடைய ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ மொத்தம் 9 காரணங்கள் இருக்கு ஃபா ஜவாபு ஷர்த்துக்கு முன்னாடி ஃபா வர்றதுக்கு. அதில் 2 ஏற்கனவே படிச்சிட்டோம், மீதி 7 இந்த பாடத்தில் படிக்கிறோம். அது சம்பந்தமான பயிற்சிகள் சொல்லப்படுது. அதுஹிலில் ஃபா, அதுஹிலில் ஃபா அல ஜவாபி ஷர்த்தி. அதுஹில்னா என்டர் பண்ணு, நல்லா சேரு, ஃபாவை சேரு. அதுஹிலில் ஃபா அல ஜவாபி ஷர்த்தி, ஜவாபு ஷர்த்து மீது ஃபாவை சேர்க்கணும். ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரும் வாக்கியங்களில், ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி இதா கான தாலிக வாஜிபன், அது கட்டாயமாக இருந்தால், இதா கான தாலிக
வாஜிபன் அவ்வாறு சேர்ப்பது கட்டாயமாக இருந்தால் சேர்க்கணும். அதோட வத்குர் அதனுடைய வத்குரி சபப அதனுடைய காரணத்தையும் சொல்லணும். எதனால ஃபா வந்துச்சு? இது வந்து ஃபேல் தலவியா இருக்குது, இது ஃபேல் ஜாமிதா இருக்குது, இது ஜும்லா இஸ்மியாவா இருக்குது, இது கண்ணமாவை கொண்டு வருது, இது ஃபா இது வந்து ச கொண்டு சாவோட சாவ இணைஞ்சு வருது, சௌஃப வருது, லன் வருது. இந்த மாதிரி காரணங்களை சொல்லணும். மன்ஜத்த வஜத மன்ஜத்த வஜத. இப்போ இங்கே வந்து ஃபா இல்லை. ஃபா வர்றதுக்கு காரணம் என்ன இருக்கு? ஜும்லா இஸ்மியா இருக்கா, ஜவாபு ஷர்த்து, ஃபேல் தலபியா இருக்குதா, அம்ரு நஹி இஸ்திஃபாமா இருக்குதா? இப்போ மண்ணுங்கிறது அதாத்து ஷர்த், ஜத்த என்ன ஷர்த்து, வஜத ஜவாபு ஷர்த். இப்போ ஜவாபு ஷர்த்து அதுக்கு முன்னாடி ஃபா வரல. ஏன் வரல? நான் வர்றதுக்கு உண்டான காரணம் அந்த 9 காரணங்கள்ல எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஜும்லா இஸ்மியாவா? இது கிடையாது, ஜும்லா ஃபியலியா. வஜதங்கிறது ஜும்லா ஃபியலியா. ரெண்டாவது ஃபேல் தலபியா இருக்குதா? ஃபேல் தலபியா இருக்குதா? கிடையாது. அம்ரு கிடையாது, நஹி கிடையாது, இஸ்திஃபாமும் கிடையாது. ஃபேல் கூட ச வந்திருக்கா, சௌஃப வந்திருக்கா? இதெல்லாம் முதாரி கூட தான் வரும். லன் வந்திருக்கா? அதுவும் முதாரி கூட தான் வரும். வேற என்னென்ன ரீசன்? கது வந்திருக்குதா? அதுவும் வரல. ஃபேல் ஜாமிதா இருக்குதா? கிடையாது. அதனால ஃபா வரல, வாஜிபே கிடையாது. இங்கே ஃபா போடணும்னு சொல்லி வா மின்னி அல்ஃபு ரியாலின் ஃபமை யஜித்ஹு வயத்தினி பிஹி லஹு உஷ்ரு லஹு உஷ்ருஹு. இது இது ஹா வரும். டைப்பிங் மிஸ்டேக். இந்தியன் புக்ஸ் எதுவுமே டைப்பிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும். ஏன் தான் அப்படி இருக்குதோ தெரில. வா மின்னி அல்ஃபு ரியாலின் ஃபமை யஜித்ஹு வயத்தினி பிஹி லஹு உஷ்ருஹு. என்னிடமிருந்து 1000 ரியால் தொலைந்து விட்டது. வா அனா தொலைந்து விட்டது. மின்னி என்னிடமிருந்து அல்ஃபு ரியாலின் 1000 ரியால் தொலைந்து விட்டது. ஃபமை யஜித்ஹு வயத்தினி பிஹி லஹு உஷ்ருஹு. இந்த ஃபா வந்து எனவே அப்படிங்கிறதுக்கு. இப்போ மன் அப்படிங்கிறது அதாவது ஷர்த். யஜித்ஹு வயத்தினி ஷர்த்து. யார் பார்த்தாங்களோ அதை என்கிட்ட கொண்டு வந்தாங்களோ. ஃபமை யஜித்ஹு வயத்தினி பிஹி லஹு உஷ்ருஹு. இதான் ஜவாபு ஷர்த். அவருக்கு அதில் 10ல் 1 அவருக்கு. அப்போ 100 ரூபா, 100 ரியால் அவருக்கு. 1000 ரியால் காணா போச்சு. யார் அது எனக்கு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ரியால் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த லஹு உஷ்ருஹுங்கிறது ஒரு ஜும்லா. என்ன ஜும்லா? ஜும்லா இஸ்மியா. அப்போ இங்கே ஃபா போடலாமா? போடலாம், தாராளம் போடணும். இப்போ ஃபலஹு உஷ்ருஹு. இப்போ இங்கே ஃபா வரும். இப்போ பார்க்கலாமா? ضاع مني 1000 ريال فمن يجده ويأتني به فله عشره. ஜவாபு ஷர்த்தி ஜும்லத்துன் இஸ்மியத்துன். இதுதான் சபப் என்னது? எதுக்காக ஃபா சேர்க்கிறோம்? ஜவாபு ஷர்த் என்னவா இருக்குது? ஜும்லத்துன் இஸ்மியத்துன், ஜும்லா இஸ்மியாவா இருக்கு. லஹு உஷ்ருஹுங்கிறது ஜும்லா இஸ்மியா. இதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம ஏற்கனவே. ஒரு சென்டென்ஸை பார்த்து இது ஜும்லா இஸ்மியாவா ஜும்லா ஃபியலியாவான்னு ஐடென்டிஃபை பண்ணுற விஷயமெல்லாம் ஏற்கனவே நிறையா படித்தாச்சு. பயிற்சியும் நல்லா செஞ்சாச்சு. அதை ரிவைஸ் பார்த்துக்கோங்க. பழைய படங்களை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்தது மஹ்மா யகுன் சபபு. சரி, ரொம்ப நேரமாச்சு, நம்ம கட் பண்ணிடலாம்.